இல்லை கரெக்டாக இருக்குது. அஃப்ரா குட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி அஃப்ரா குட்டி தான் இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க. நான் வேலை விட்டு வந்துட்டேன். இனிமேல் தான் டின்னர் ரெடி பண்ணணும். இப்போ மேடம் பேசுவா ஒழுங்காக எழுந்துச்சி உட்காந்து பேசினா பேசலைன்னா அம்மா எடுக்க மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. இப்படி பேசக்கூடாதுல்ல தங்கம். ஏ அல்லா அடிப்போம்மா, ஒழுங்கா பேசுமா. சொல்லுமா, அவல் களிமா சொல்லி ஸ்டார்ட் பண்றியா? பிஸ்மில்லா சொல்லு. ஒழுங்கா வேணும்னே பண்றாங்க. ஒழுங்கா நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஒழுங்கா சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இரு இப்போ சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எனக்கு எங்க அம்மா பபுள்ஸ், எங்க அத்தை பெரிய பபுள்ஸ் வாங்கி கொடுப்பாங்களே. அப்படியா? ஆமா. அப்புறம் அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா தேடி வச்சலாம். எந்த கண்ணு தேடும்? இந்த கண்ணு, இந்த கண்ணு. எந்த கண்ணு? என்னம்மா? ரெண்டு கண்ணு தேடுமா? அம்மாடி பொய் சொல்ற. நான் போனதுக்கு அப்புறம் மாமா வீட்டுல ஜாலியா தானே இருக்க. அப்புறம் என்ன இந்த கண்ணு தேடுது அந்த கண்ணு தேடுதுன்னு போய் சொல்ற. உனக்கு யார் செல்ல ரொம்ப பிடிக்கும்? அம்மா, அத்தா, அஃபின். அஃபின் யாரு? நம்ம அக்கா. உங்களுக்கு இங்க பல்லு ஒடிஞ்சிருக்கு. சுச்சோ, பல்லு உடைஞ்சிச்சு. வேற பல்லு வாங்கி தரியா? இறக்குறாம வந்துச்சு. காமி. ஆமா, அது அம்மா புடுங்கிட்ட. பல்லு வலிச்சிச்சு அம்மாக்கு. பாத்துட்டியா? சரி நீ சொல்லு. இன்னைக்கு நைட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்லு. ஒழுங்கா சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி மாமா சொல்லு. சாலியா மாமி தான்மா. இவங்களும் மாமி தான். சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் வீடியோ பாக்குறீங்களா? அஃப்ரா குட்டி என்ன போட்டுவிட? சரி, அஃப்ரா குட்டி பிடிக்குமா உங்களுக்கு? அஃப்ரா குட்டி பிடிக்குமா? எப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒழுங்கா கேளு. அஃப்ரா குட்டி பிடிக்குமா உங்களுக்கு? விரட்டுற. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஐயோ, சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. சரி அஃப்ரா குட்டி, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்கலாம்? தோசை சுடலாமா? தோசை சுட்டுட்டு பூண்டு சட்னி வைக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போறாங்க அஃப்ரா குட்டி? சரி, அவ்வல் களிமா சொல்லவே இல்லை எல்லாருக்கும். மாஷா அல்லாஹ். தூங்கும்போது என்ன சொல்லுவா? அல்லாஹும்ம பிஸ்மிக். வா சொல்லு. வா போ, நீ மறந்து போயிட்ட. போ போ, தப்பா சொல்ற. சரி, சாப்பிடும்போது என்ன சொல்லணும்? ஞாபகப்படுத்து. வாய்க்கு தெரியலையா? சச்சோ, இந்த வாய் என்ன செய்யலாம்? சரி சொல்லு. சாப்பிடும்போது அம்மா என்ன சொல்லி கொடுப்ப உனக்கு? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே என்ன சொல்லுவேன் அம்மா? வாய்க்கு வராதுடி. நமக்கு மத்த நேரத்துல எல்லாம் வருது. சரி, எனக்கு பசிக்கல, போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவல்ல. அப்ப சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். ஐயோ, தும்முனா என்ன சொல்லுவ? அச். அப்படி தும்முனா என்ன சொல்லணும்? அச்சி. மாஷா அல்லாஹ். ஒண்ணு படிக்கணும்மா நீ. இனிமே நம்ம இறைவன் யாருமா? மாஷா அல்லாஹ். நம்ம நபி யாரு? சொல்லு. முகமது நபி சொல்லு. மாஷா அல்லாஹ். கொஞ்சமா படிச்சிருப்புல என்னம்மா? சரி வாங்க வீடியோக்குள்ள போல சொல்லி. சரி போய் விளையாடு போ. அம்மா சமைக்க போற போ.
இப்போ நம்ம சமையலுக்கு வரலாம். வேலை விட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால சிம்பிளாக ஏதாவது டின்னர் ரெடி பண்ணிக்கிறது. இன்றைக்கி என்ன சொல்கிறது, யூடியூப்பில் தான் ஒரு சட்னி பார்த்துட்டு இருந்தேன், பூண்டு சட்னி. இது நான் அவ்வளோவா செஞ்சதே கிடையாது. பார்ப்பேன் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தனால அம்மா மாவு அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. நல்லதாக போச்சுடா, நம்ம அம்மா இருக்கும்போது என்ன கவலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி தான் அரைச்ச மாவுன்றனால கொஞ்சமாக ரவை போட்டிருந்தேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குமா சாப்பிடும் போது, அதனால தான் ஃபஸ்ட் டைம் மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான சட்னி தான். மெட்ராஸ் சமையல் சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க சேனல் பார்த்து தான் அதை நான் ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்துச்சு. அஃப்ரா குட்டி வந்துட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தா, வெளியில் போயிடலாண்டா, அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இவளை அடிக்கிறது பத்தாம கிடக்கு, இவளே போட்டு எல்லாரையும் வெளுத்து எடுப்பா. சரிம்மா உள்ளே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 2 பேரும் அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சா. சரி நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் 20லேருந்து ஒரு 25 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப செஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதனால தான். ஆனால் ரொம்ப நல்லா வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் போல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெயில் வந்துட்டு வரமிளகாயும் பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல பூண்டு, ரொம்பவும் கறிக்கிறாமல் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கும்ல, அந்த அளவுக்கு நான் வறுத்துக்கிட்டேன். இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே சைட் பை சைடு வீடு பெருக்கிறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் இருக்கும் ஈவினிங். மோஸ்ட்லி பெருசாக எந்த வேலையும் இருக்காது. ஈவினிங் அஃப்ரீடமாக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அவளை படிக்க வைப்பேன். இப்போ ஸ்கூல் இல்லாதனால அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பூண்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு மிளகாய் நான் எடுத்து வச்சுட்டேன். மறந்து போய்ட்டு பாருங்கள். கடைசியில் புளியும் எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கிட்டேன் லைட்டாக. ஒரு மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுட்டு அரைக்கும் போது, ஏன்னா காரம் வந்துட்டு அதிகமான குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களா, அதனால காரம் பத்தலைன்னா போட்டுக்கலான்னு ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த சட்னி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு டயர்டாக இருக்குது, வெளியில் போயிட்டு வரோம், குக் பண்ண முடியாது, கடையிலையும் வாங்க முடியாது சாப்பாடுனா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் ப்ரெட்டில் கூட டோஸ்ட் பண்ணி இந்த பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி நைஸாக. அப்புறம் இதை தாளிச்சாங்க அந்த சிஸ்டர். சரி அதே நம்மளும் ஃபாலோ பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அதே எண்ணெய் நான் வறுத்து வச்சுருந்தேன்ல, அதே எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அது வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிற வேண்டியது தான். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டோட நைட் டின்னர் பார்த்திங்கன்னா இதுதான். தோசை, பூண்டு சட்னி தான். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் ஓட் போட ஊருக்கு போகலையான்னு சொல்லிட்டு. அவங்க கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு ஓட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. நாளைக்கு தான் நமக்கெல்லாம் ஓட்டு இல்லை, அதனால இன்ஷால்லா நாளைக்கு தான் போய் போடணும். நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அவங்களுக்கு பார்த்து போட வேண்டியது தான். அவ்வளோதாங்க.